உங்களை வரவேற்கிறோம் ஜிம். பாதுகாப்பு குறிப்புகளை தெரிந்து கொள்ள தயவு செய்து திரையை கவனிக்கவும். விண்வெளியோட கடுமையான சூழலை தாக்குப்பிடிக்கும்படி ஸ்பேஸ் சூட்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாலிமைடும் கார்பன் நார்களும் உள்ளதால் உங்கள் சூட் வலிமை தன்மையுடையது, நீடித்து உழைக்கும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்கள் சூட் தன்னாலே நினைவில் இருக்கட்டும், ஸ்பேஸ் சூட் தான் உங்கள் உயிர் நாடி. வலது பக்கம் இருக்கும் கைப்பிடியை கீழே அழுத்தினால் காற்றழுத்தம் குறைந்துவிடும். உங்கள் ஷூஸ்க்கு காந்த சக்தி வந்துவிட்டது. அதை கட்டுப்படுத்த கையில் இருக்கும் கண்ட்ரோல் பேனலை பயன்படுத்துங்கள். ஏர்லாக் கதவை திறக்க சிவப்பு பட்டனை அழுத்தவும். மகிழ்ச்சியோடு நேரத்தை கழியுங்கள். கேபிள் பொருத்தப்பட்டது. உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம் ஜிம். விறுவிறுப்பான அனுபவத்தை பெற நீங்கள் மறுபடியும் இங்கே வருவீர்கள் என்று நம்புகிறோம். மகிழ்ச்சியோடு நேரத்தை கழியுங்கள். பயணிகளின் விவரங்களை தேடுகிறோம். நான் அரோரா லேன், பேசஞ்சர் 1456. நான் ஒரு எழுத்தாளர். நம்ம தனியா இல்லைன்னு உறுதிப்படுத்துறதுக்காக தான் கதைகள் சொல்லுவோம், தொடர்புகள் ஏற்படுத்துவோம். உங்க அப்பா ஆலிவர் லேன் புலிட்சர் விருது பெற்ற எழுத்தாளர். கம்பேர் பண்ண மாட்டீங்களா? அப்பா பொதுவா சொல்லுவாரு, நீ ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்தா உன்கிட்ட சாதாரண கதைகள் தான் இருக்கும்.
அதனால நீ நிறைய சாகசங்கள் பண்ணணும். சோ நான் வந்துட்டேன். குட் மார்னிங். எல்லா விஷயங்களையும் நாம புதுசா தொடங்க போறோம். அதாவது நான் எங்க வாழணும், எப்படி வாழணும், எனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. முத நாள் ஸ்கூலுக்கு போன மாதிரி தான். ஆனா என்ன ஸ்கூல் பஸ் போய் சேர்றதுக்கு 120 வருஷம் ஆகும். நாம ஒரு புது கலாச்சாரத்தையே ஏற்படுத்துறோம். வேடிக்கையா பேசுறேன். நமக்காகவே எழுதப்பட்டது நீ எதையாவது ஒன்று நீ படிச்சதுண்டா? எனக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. திறமையான எழுத்தாளர். யாரு? அரோரா. ஆ, தூங்கிட்டு இருக்கிற பொண்ணா? இந்த பிரபஞ்சம் மோசமானதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் அது கொடூரமான வகையில் விளையாடுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ ஒரு கிரகத்துக்கு பறந்து போறேன்னு வச்சுக்க, பயணம் முடியறதுக்குள்ளே உன் கதை முடிஞ்சிடும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பர்ஃபெக்டான பொண்ணை பார்க்குறேன். அவன் உன் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. ஆனால் நிச்சயமாக அவளை தொட முடியாது. கண்டிப்பா நியூயார்க்க மிஸ் பண்ணுவேன். கையில காஃபி கப் எதிர்க்க கிரைசர் பில்டிங் இருந்தா போது நாள் பூரா எழுதிக்கிட்டே இருப்பேன். ஹோம் ஸ்டே 2ல காஃபி கிடைக்கும்ல? அப்படி இல்லைன்னா உடனே கிளம்பி பூமிக்கு வந்துருவேன். நகரத்துல வேற ஏதாவது நீங்க மிஸ் பண்ணுவீங்களா? ஆமா, இலைகள் உதிரும் காலத்துல சென்ட்ரல் பார்க்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மக்கள் நடமாட்டத்தை, அவங்க பேச்சை மிஸ் பண்ணுவேன். ஒரு தீவில் நீ தனியாக மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, யாரோ ஒருத்தர் அங்கே வர வைக்கிற சக்தி உனக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக இருக்க மாட்டேன். ஆனால் இன்னொருத்தர் உன்ன மாதிரியே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எல்லாம் தெரிஞ்சும் நீ அவங்கள அங்கே வர வைப்பியா? எனக்கு தெரியல, ஏன்னா நான் தீவுக்கு போனதில்லை. அதுவும் சரிதான். சரி, அந்த தீவை விடு. திடீர்னு உனக்கு எதிர்பாராம ஒரு புது யோசனை தோணுது. அது உன் வாழ்க்கையை பல லட்சம் மடங்கு சிறப்பாக்கிடும். அது தப்புன்னு தெரியும், திரும்ப எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம். அப்போ உன் முடிவு என்னவா இருக்கும்? உங்க கேள்விகள் புரியறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. எனக்கு அரோராவை எப்படி எழுப்பணும்னு தெரியும். ஓ, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு. இனிமே நீங்க தனியா இருக்க வேண்டாம். ஆனால் அவளோட மீதி வாழ்க்கை இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற மாதிரி ஆயிடும். ஓ, அப்படி செய்யறது தப்பாச்சே. அப்போ நான் என்னதான் செய்யட்டும்? உங்களுக்கு துணையா நான் இருக்கனே. ஆர்த்தர், நீ ஒரு மெஷின், வெறும் பொம்மை. உன்னால இதை உணர முடியுதா? உனக்கு உணர்வுகள் கிடையாது. உனக்கு வலிக்காது. பத்தியா, உனக்கு கோவம் வரல.